ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ அக்டோபர் 14 லிஸ்ட் ஆக போகுது. டியூஸ்டே அன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஐபிஓ அலாட் ஆகியிருக்கு. ஏன்னா இஷ்யூ சைஸ் பெருசு அப்படின்றனால நிறைய பேருக்கு அலாட் ஆகியிருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பிகினர்ஸ்க்கு ரொம்பவே டவுட் இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் சொல்கிற லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி. இது மேபி தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் லிஸ்டிங் டீட்டெயில்ஸ், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 14th அக்டோபர் அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ மேபி சிம்பிள் எல்ஜிஎல் அப்படி இருக்கலாம். நமக்கு மெயில் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா, மண்டே மெயில் ரிசீவ் ஆகிடும். இந்த ஷேர்ஸ் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் மண்டே ஈவினிங் ஆர் டியூஸ்டே மார்னிங்குள்ளே ரிசீவ் ஆகிடும். ஷேர்ஸ் ஷோ ஆகிடும். ஐபிஓ ப்ரைஸ் 1140 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 13 ஷேர்ஸ். நமக்கு ஒரு லாட் அலாட் ஆச்சு அப்படின்னா 13 ஷேர்ஸ் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 3 லாட் அலாட் ஆச்சு. ஸோ 39 ஷேர்ஸ் இருக்கும். ஓகேங்க. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 9th அக்டோபருக்கு மேலே கிரே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு. ஸோ கிட்டத்தட்ட 395 ரூபா அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 11th அக்டோபர் அப்போ. ஸோ அரௌண்ட் 35% அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ லிஸ்டிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 360ன்னு வச்சுக்கலாம். ஐபிஓ ப்ரைஸ் 1140 ரூபா. ஸோ கண்டிப்பாக ஒரு 1500 ரூபா ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 1500 ரூபா ரேஞ்ச் அப்படின்னா 30% ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு லாட் அப்படிங்கிறது 13 ஷேர்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 4600 ரூபா, 4500 to 5000க்குள்ளே ஒரு லாட்லாம் நமக்கு ஒரு 5000 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1140 ரூபா அப்படிங்கிறது 35 PE மல்டிப்பிளில் இருக்குது. இவர்களுடைய பியர் கம்பெனிஸான ஹேவல்ஸ், வோல்டாஸ், வேர்ல்பூல், ப்ளூ ஸ்டார் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 65 PE, 69 PE, 48 PE, 72 PE இது மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஷனில் இருக்காங்க. ஸோ அரௌண்டு 50 PE நம்ம மீடியன் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் கூட ஸோ 1500 ரூபா ரேஞ்ச் அந்த மாதிரி லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 46 PE மல்டிப்பிளாக இருக்கும். 2000 ரூபா ரீச் ஆச்சு அப்படின்னா 61 PE மல்டிப்பிளாக இருக்கும். ஸோ 1500 to 2000 அந்த ரேஞ்சில் இந்த அமௌண்ட்டு, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்க. ஸோ அதுவும் 2500 இது மாதிரிலாம் போச்சுன்னா கண்டிப்பாக வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். அப் டு 50 PE மல்டிப்பிளில், தட் மீன்ஸ் 1500 to 2000க்குள்ளே இருக்கிற வரைக்குமே வேல்யூஷன் ஓகேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் வென் கம்பேர்டு டு பிஎஸ். ஓகேங்க, என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தேன் அப்படின்னா எனக்கு எத்தனை அலாட் ஆச்சு அப்படின்னாலும் லிஸ்டிங் டே அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் கூட நான் எல்லா லாட்டையுமே செல் பண்ணிடுவேன் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா எல்ஜி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் லீடராக இருக்காங்க. டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, எந்த ஒரு கடனுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனியை லாங் டேர்முக்கு மோர் தென் 1 இயரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் அப்படி தான் வச்சுப்பாங்க. நான் ஐபிஓவில் வாங்கின ஸ்டாக்கை 20 வருஷம் 30 வருஷம் கூட ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஒர்த்தானது தான். பட் நான் எனக்கு அலாட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஐபிஓ ப்ரைஸ்க்கும் கீழே சப்போஸ் எப்போது டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஐபிஓ ப்ரைஸ்க்கு மேலே லிஸ்ட் ஆகிறப்ப நம்ம வாங்குறப்ப நமக்கு கண்டிப்பாக அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்காது. ஸோ வாங்குறவங்க வாங்குறாங்க. நானாக இருந்தேன்னா இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ 3 லாட் அலாட் ஆச்சு. ஒரு லாட் கண்டிப்பாக லாங் டேர்ம் பர்பஸ்க்காக வச்சுப்பேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம்லாம் வச்சுருக்க மாட்டேன். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அது மாதிரி வச்சுட்டு அந்த டைமில் ஏதாவது அமௌண்ட் தேவைன்னா நான் செல் பண்ணிடுவேன். பட் 1 லாட் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணலாம். ரிமைனிங் 2 லாட்டை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி விட்டுடலாம். சப்போஸ் ஒரு ப்ரீமியமில் 1500 ரேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. ஸோ அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி 1600 போச்சுன்னா 1500 மறுபடியும் வந்துச்சுன்னா வித்தரலாம். அது மாதிரி 1700 போச்சுன்னா 1600 சப்போஸ் கீழே இறங்குச்சுன்னா வித்தரலாம். அது மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி லிஸ்டிங் டே அன்னைக்கு 1 or 2 days வெயிட் பண்ணி ரிமைனிங் 2 லாட்ஸை நான் செல் பண்ணிடுவேன். ஸோ அந்த டைம் நம்ம பார்க்குற டைமில் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்து நம்ம அந்த டெசிஷனை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது என்னுடைய லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் எது மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த எல்ஜி அலாட்மெண்ட் ஷேர்ஸை அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்க. நம்மளுடைய தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ அந்த சேனலில் தான் டெலகிராம் சேனலில் இருக்கீங்க. 2.0 டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து அந்த சேனலில் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இதாகிடுச்சு. ஸோ இந்த தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0ஓட இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் தான் வரும். ஓகேங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகேங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.